குறைந்தபட்சம் 1 கிராம் தங்கம் 16,000 ரூபாய், ஒரு சவரன் 130, அதாவது 1,30,000 ரூபாய். இப்போ இருக்கிற ரேட்டை விட 30% விலை உயர்ந்து அடுத்த ஜூலை டு ஆகஸ்ட் அதுக்குள்ளே இந்த அளவுக்கு வரும் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ரிசர்வ் பேங்க், ஒவ்வொரு ரிசர்வ் பேங்க் தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ரிசர்வ் பேங்க்குடைய கையிருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 720 டன்னு தான் இருந்துச்சு முதல்ல, ரொம்ப வருஷ காலமாக. இப்போ பார்த்திங்கன்னா 876 டன் கைவசம் வச்சுருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து உற்பத்தியே எல்லாம் முழுக்க வெளியிலேருந்து வாங்குகிறோம். ஆனால் சைனாவில் உற்பத்தி பண்ணுறாங்க. வருஷம் ஒன்றுக்கு 300 டன் உற்பத்தி மைனிங்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தங்கம் பத்தாதுன்ட்டு அவங்க மேற்கொண்டு இன்னும் ஒரு 300-400 டன் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஜூன் ஜூலையிலேயே பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை ஒரு சவரன் 1,30,000 அப்படின்ற இலக்கு வந்துடும். இப்போது வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா சார்? தாராளமாக பண்ணலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கால்குலேஷன் படியே இப்போ 3 லட்ச ரூபா வர வேண்டியது வெள்ளி வரல. ஆனால் வெள்ளியினுடைய தேவைகள் இப்போ ஜாஸ்தி இல்லை. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, கோல்டும் ஏறும் வெள்ளியும் ஏறும். நமக்கு அது எது தேவை? இப்போ கோல்டோ சில்வரோ விலை ஏறும் போது வாங்கலாமா இல்லை இறங்கும் போது வாங்கலாமா அப்படின்றது ஒரு டவுட் சார். அந்த டவுட்டுக்கு என்ன சார்? மொத்தத்தில் பணம் இருக்கும்போது வாங்கலாம்.